திருவள்ளூர் மாவட்டத்தில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்களை குலை நோய் தாக்கியதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். விவசாயிகளின் வேதனை குரல் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டத்திற்கு உட்பட்ட சிறுலப்பாக்கம் கிராமத்தில் விவசாயிகள் சுமார் 200 ஏக்கர் பரப்பளவில் சம்பா சாகுபடி செய்துள்ளனர். வடகிழக்கு பருவமழையை நம்பி பயிரிட்ட விவசாயிகளுக்கு திடீரென உருவான பெஞ்சல் புயல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அதில் இருந்து நெற்பயிர்களை பாதுகாத்து விட்ட நிம்மதியில் இருந்த விவசாயிகளுக்கு அடுத்த சில தினங்களிலேயே பெய்த கனமழை, பனிப்பொழிவு ஆகியவை மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. கனமழையால் விளைநிலங்களில் தண்ணீர் சூழ்ந்ததோடு சீதோஷண நிலையால் பயிர்களை குலை நோய் தாக்கியது. மற்றொரு புறம் தண்டுப்புழு தாக்குதலால் நெற்பயிர்கள் அழுகி நாசமானது. இதனால் அறுவடைக்கு வெறும் 15 நாட்களே இருந்த நிலையில் நெற்கதிர்களில் நெல்மணிகள் இன்றி வெறும் பதர்கள் மட்டுமே மிஞ்சியுள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர் விவசாயிகள். அதிகமான மழை பெஞ்சு தண்ணி உள்ள பாஞ்சி எங்களுக்கு சேதாரம் ஆயிப்போச்சு. இப்ப லாஸ்டா பெய்யும்போது மழை அறுவடைக்கு தயாராகும் நிலையில இருந்தது. ஒரு 15 நாள் போனா நாங்க அறுவடை பண்ணிருப்போம். இப்ப அரிசியில மொத்தம் கருகி போய் ஒரு கருக்காவா நிக்குது. எல்லாமே பாழாகி போச்சு. அதிகாரிகள் இதை விட்டு முறையிட்டு சொன்னோம். அது பனி அதிகமா இருக்கு, மழை அதிகமா பெஞ்சதுனால வைரஸ் நோய் வந்திருக்குது, நான் கண்ட்ரோல் பண்ண முடியாது, நான் பாக்குறேன், அடுத்த வாரம் பாக்குறேன்னு சொல்லியிருக்காரு. இது அரசாங்கம் தலையிட்டு எங்களுக்கு ஏதாவது இழப்பீடு கொடுத்தாதான் நாங்க மீண்டு வரோம். வீட்டில் இருந்த நகைகளை அடகு வைத்தும் கடன் வாங்கியும் ஏக்கர் ஒன்றுக்கு 30,000 ரூபாய் வரை செலவு செய்து இரவு பகலாக பாடுபட்டு வளர்த்த நெற்பயிர்கள் கண்முன்னே கருகுவதைக் கண்டு கண்ணீர் வடிக்கின்றனர் விவசாயிகள். நெற்கதிர்களை நோய் தாக்கியது குறித்து 2 வாரத்திற்கு முன்பே வேளாண் துறை அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு சென்றதாகவும், ஆனால் அதிகாரிகள் நேரடியாக ஆய்வு செய்து தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் அலட்சியம் காட்டியதால் தாங்கள் இத்தகைய துயரத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் என்று தங்களது ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றனர் விவசாயிகள். ஒரே ஒரு நெல்லு கிடையாது, எல்லாம் கொண்டி புடிச்சிட்டு வெள்ளக்கதிர ஆயிப்போச்சு. நாங்க காதலுக்கிறத மூங்களுக்கிறத கவுட்டி நாங்க வச்சுட்டு கடங்காரனுக்கு கடன் கொடுக்கறதா இல்ல கடங்காரனுக்கு உயிரை கொடுக்கறதானா நாங்க தேங்கி கவனி சுத்தி நாங்க வரோம் சார். கடங்காரன் நின்னா நாங்க கடங்காரனுக்கு கடத்த சொல்றதா இல்ல எங்க உயிரை கொடுக்குறோமா எங்க உயிரை கொடுக்கறதான்னு எங்களுக்கா தெரியல சார். நாங்க 3 ரூபாய் வெட்டிக்கு வாங்கி வச்சுட்டுக்கிறோம் சார். அது கடங்காருக்கு பதில் சொல்ல நாங்க பொங்கலுக்கு வீடு கூட எடுக்கல சார். இது பயிர் பார்க்க சொல்லி வெயிரா ஏறிது, ராகில சாப்பிடவும் மாட்டோம், அப்படியே பத்துக்கிறோம், வெயிரா ஏறிடு சார். நாங்க இந்த அரசாங்கம் தான் எங்களுக்கு எது என்ன பார்க்கணும் சார் எங்களுக்கு. எனவே தங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பை கணக்கிட்டு தமிழக அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டுமென கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர் விவசாயிகள். சத்தியம் செய்திகளுக்காக திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் மோகனுடன் சத்தியம் செய்திக்குழு.